आगे देखो अब चलेगा हीरा। வணக்கம், நான் மாரிமுத்து. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ சென்னையில் நேற்று வான சாகசம் நடந்த நிகழ்ச்சி தான். என்னப்பா இது இங்கே மட்டும் நெரிசலே இல்லாமல் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஐபி சீட்டு. இதுக்கு முன்னாடி விவிஐபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் சிஎம் அவர்கள் இன்னும் முக்கியமான அவர்கள்லாம் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. சென்னையில் நண்பர் ஒருத்தர் இந்த வீடியோ அமைச்சிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாரு. ஆனால் சிஎம் அவர்கள் ஃபர்ஸ்டே உடனே கிளம்பிட்டார். அவருக்கு எந்த நெரிசலோ இல்லை டிராஃபிக் ஜாமோ அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் அதிகாரம் வாய்ந்தவர் இல்லையா, அவர் போயிட்டார். என்னோட நண்பர் சொன்னார் இல்லையா, மெரினா பீச்சில் இருந்து அவரோட வீடு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் டிராவல தான் இருக்குது. அதுக்கு வர்றதுக்கே 3.5 மணி நேரம் ஆயிருக்குது. இன்னும் லாங்கா போறவங்களாம் எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. இதுல நடந்த கொடுமையான விஷயம் என்னன்னா, உயிரிழப்பு தான். அதுக்கு முக்கிய காரணம் சரியான முன்னேற்பாடு இல்ல. இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்த விஐபி சீட் ஆகட்டும், விவிஐபி சீட் ஆகட்டும், இதெல்லாம் மக்கள் நெருக்கிட்டு உட்காந்துருக்காங்களா? எந்த சங்கடமும் இல்லாம உட்காந்து தான் இருக்காங்க. இதே மாதிரி மக்கள் பாக்குற இடத்துக்கும் 3 அடிக்கு ஒரு கழி நீட்டும் கட்டியிருந்தா ஒரு ரோ மாதிரி இருந்திருக்கும். யாரும் நெருக்கிட்டு அவஸ்தைப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி கழி கட்டியிருந்தீங்கன்னா வெளியில வர்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஒரே விஷயம் தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இந்த தமிழக அரசால இவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா இந்த விஐபி சீட்டு விவிஐபி சீட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதினு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் பொதுமக்களை வர வச்சு அவங்கள அலக்கழிச்சு இந்த மாதிரி உயிர் இழப்பை ஏற்படுத்தி ஏன் தேவையில்லாத விஷயம் பண்றீங்க? கார் ரேஸ் நடத்தினீங்கல்ல, அழகா டிக்கெட்டை போட்டீங்க, ஜம்முன்னு யார் வரணும்னு முடிவு பண்ணீங்களோ அவங்க மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு போக வேண்டியதுன்னு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். 1 மணிக்கு நிகழ்ச்சி முடியுது, அங்க இருந்து மக்கள் வெளியே போகணும் அப்படின்னா 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா 4 மணி நேரத்துல கண்டிப்பா சாப்பிட்ட சாப்பாடே செரிச்சு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு தாகம் எடுத்திருக்கும். குடிச்ச தண்ணியை உடல் வெளியேற்றி ஆகணும். இப்படி மனித உடலுக்குள்ள நடக்கிற ஒரு பேசிக் விஷயத்தை கூட மக்கள் செய்ய முடியாம அவ்வளவு அவதிப்பட்டிருப்பாங்க. சொல்ல போனா நேற்று மக்கள் சித்திரவதையை அனுபவிச்சு வீடு போய் சேர்ந்தா போதுன்னு வந்திருக்காங்க. தமிழக அரசு கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த விஐபி விவிஐபி இந்த சீட்ல உட்காந்து பார்த்தவங்களாம் எந்த அளவுக்கு ஒரு சௌகரியமா உட்காந்து நிகழ்ச்சியை பார்த்தாங்களோ அதே அளவுக்கு மக்களையும் பார்க்க வைக்க முடியும்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. இல்லைன்னா நீங்க யாரெல்லாம் விஐபி விவிஐபி விவிவிவிஐபி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் கூட்டு நீங்க மட்டும் கண்டு கழியுங்கள். மக்களை இந்த மாதிரி கூட்டு சாவடியாதீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு சின்ன அமைப்பு நடத்துது, அதை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஓகே. ஆனா இதை நடத்துறது தமிழக அரசு, ஒரு மாநில அரசாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இது அசிங்கம். ஒரு முறை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏதோ இசை நிகழ்ச்சி வச்சு மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க. இது அதை விட கேவலமா இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நீங்க எந்த அரசியல் காரணத்துக்கு நடத்திட்டு போங்க, அதுக்காக மக்களை சங்கடப்படுத்தாதீங்க. ஒண்ணு புரியுது, கடைசி வரைக்கும் மக்கள் ஃபிளைட்ல அமர்ந்துகிட்டு போகணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க போல, கடைசி வரைக்கும் அண்ணாந்து பார்த்துட்டு போங்கடான்னு தான் நினைக்கிறீங்க போல. மக்கள் ஒரு விஷயம் சிந்திக்கணும். அதிக கூட்டம் வர இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும். அந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத சிந்திச்சு அந்த இடத்துல நம்ம சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணி முடியும்னா போங்க. மற்றவங்கலாம் உட்காந்து டிவிலே பார்த்துட்டு போங்க. ஏன்னா அரசாங்கம் நம்மள விஐபி ஆகும் நினைக்கல, விவிஐபி ஆகும் நினைக்கல. நம்மளாம் ஒன்லி ஓட்டர் ஐடி இன்க்ளூடட் பர்சன், அவ்வளோதான்.
அதிகப்படியான கூட்டம் வர இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு பொறுமையா உட்காந்து பார்த்தோமோ அதே அளவு பொறுமை அந்த நிகழ்ச்சியை விட்டு போகும்போதும் இருக்கணும். நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு, டக்குன்னு வீட்டுக்கு போயிடணும், ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே பசங்க ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு வீட்டுக்கு போயிடணும் அப்படிதான் நினைக்கக்கூடாது. ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்போது மக்கள் நகர்ந்து போக லேடு தான் ஆகும். இந்த சமயத்துல மக்கள் லைன் ஃபார்ம் பண்ணி டிசிப்ளினா போகணும். இப்படி யாராவது பண்ணியிருப்பாங்களா? இப்படிலாம் பண்ணாங்கன்னா நாடு என்னைக்கோ முன்னேறிருக்கும். 99% பீப்புளுக்கு நான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற உணவு தான் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேணா எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு இருந்திருக்கும். ஒரு சின்ன வழியில 10 பேர் தான் போக முடியும்னா 10 பேர் தான் போக முடியும். ஒரே நேரத்தில் 100 பேர் உள்ள நுழைஞ்சிங்கன்னா யாருமே போக முடியாம அப்படியே அங்கேயே தான் நிற்கணும். இதான் சென்னையில் நேற்று நடந்தது. ஸோ நிகழ்ச்சியை நடத்தினவங்க சரியான ஏற்பாடு பண்ணல, அது மறுக்க முடியாத உண்மை. அதை தாண்டி மக்களுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். எது எப்படியோ இனிமே இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படின்னா போகணுமான்னு யோசிங்க. அதே மாதிரி தமிழக அரசு இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு பண்றது நல்லது. இந்த மாதிரி முன்னேற்பாடே பண்ணாம மக்களை சாகடிக்க கூடாது. முதல்வர் அவர்கள் அவர் பேர்ல இருக்கிற மாதிரியே முதல்ல கிளம்பி போயிட்டாராம். இதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. என்னன்னா ஒரு நல்ல தலைவன், இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவங்கள சரியா ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கா வீட்டுக்கு அமிச்சிட்டு இவர் கடைசியா போயிருந்தாருன்னா ஒரு நல்ல தலைவர் நான் சொல்லுவேன். வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு டிவியில எப்பா இவ்வளவு கூட்டமா, நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறது நல்ல தலைவரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அதுவா வர்றது கிடையாது, நாமளா தான் நம்ம தலையில மண்ணாவாரி போட்டுக்கிறது. அந்த மாதிரி தான் நேற்று நடந்த விஷயமும்.